திருநெல்வேலி மற்றும் தமிழகம் முழுவதும் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த KPK ஜெயக்குமாரின் மரணம் குறித்து 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையில் இன்று நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவரின் மிக நெருங்கிய உறவினரான டாக்டர் செல்வகுமார், இவர் மயக்க மருந்து செலுத்தும் டாக்டராக நாகர்கோவில் தனியார் மருத்துவமனையில் பணிபுரிகிறார். இவரை இன்று காலை இவரிடம் தனிப்படையினர் தீவிர விசாரணை நடத்தி இருந்தனர். அதற்கு அடுத்தபடியாக காங்கிரஸ் தலைவர் செல்வகுமார் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் அழகிரி இன்று திருநெல்வேலிக்கு வருகை தந்து பின்னர் கரைச்சுத்துப்புதூருக்கு சென்று அவரது குடும்பத்தினருக்கு ஆதரவை அனுதாபத்தை தெரிவித்தார். அப்போது அவர் அங்கு செய்தியாளர்களிடம் பேசும்போது இது இந்த மரணம் ஒரு கொலையாகத்தான் இருக்கக்கூடும், எனவே அதை உடனடியாக தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும் என திசைநிலையில் செய்தியாளர்களிடம் பேசும்போது குறிப்பிட்டார். குறிப்பாக அவர் இச்சம்பவம் ஒரு திட்டமிட்ட கொலைதான் என்றும் கூலிப்படை ஏவிதான் இந்த கொலையை செய்திருப்பார்கள் எனவும் அழகிரி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில் தொழில் ரீதியாக கூட இந்த கொலை நடந்திருக்கலாம், தொடர்புடைய குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் கைது செய்யப்பட வேண்டும் என கூறினார். இதற்கு அடுத்தபடியாக 8 தனிப்படையினரில் ஒரு தனிப்படையினர் நெல்லை காங்கிரஸ் கமிட்டி கிழக்கு அலுவலகத்தில் ஜெயக்குமார் இருந்த அந்த அலுவலகத்தில் இன்று ஒரு சோதனையை நடத்தி முக்கியமான ஆவணங்களை கைப்பற்றியதாக கூறப்பட்டது. காலையில் முதலில் டாக்டர் செல்வகுமார் என்பவரிடம் விசாரணை நடந்த நிலையில் அதற்கு பின்புறம் காங்கிரஸ் அலுவலகத்தில் சோதனை நடந்தது. இதற்கு அடுத்தபடியாக நெல்லை மாவட்டத்தின் மிக முக்கிய காங்கிரஸ் பிரமுகரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான தனுஷ்கோடி ஆதித்தன் என்பவருடைய பாளையங்கோட்டை ஜோதிபுரத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தில் தற்போது 1 மணி நேரத்திற்கு முன்னதாக பனகுடி காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் அஜித் குமார் என்பவர் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள தனிப்படையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரவீன், அந்த விசாரணை முழுவதும் வீடியோ எடுக்கப்பட்டு வீடியோ பதிவு செய்யப்படுகிறது எனவும் நமக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக இன்றைய இந்த கொலை வழக்கின் அடுத்த கட்டமாக கொலையான ஜெயக்குமாரின் மனைவி ஜெயந்தி பாதி எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட அந்த சடலம் தனது கணவர் தானா என்பதை கண்டறிய DNA சோதனை ஒன்றை செய்ய வேண்டும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசனுக்கு ஒரு கோரிக்கை மனுவை அளித்ததாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. ஜெயக்குமார் கொலையாகி 2-3 நாட்கள் ஆன நிலையில் 8 தனிப்படைகள் மிக தீவிரமாக இந்த வழக்கின் விசாரணையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்று அல்லது நாளையில் இந்த கொலைக்கான காரணம் என்ன, இது கொலையா தற்கொலையா என்பது குறித்த முழு விவரங்கள் வெளியாகும் என காவல்துறை வட்டாரங்களில் இருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரவீன்.